Hi viewers, welcome to HandmadeMagic. இன்றைக்கி நம்ம சேனலில் டாய் மேக்கிங் சீரீஸோட எபிசோட் 2 பெங்குயின் பேட்டர்னோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்ட் 1 வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா நான் கீழே டேக் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோவில் நம்ம ரோ 15 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு ரோ 15ல் 40 ஸ்டிச்சஸ் வந்து கிடச்சிருந்தது. இப்போ நம்ம ரோ 16 வந்து க்ரோஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 16th ரோக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இங்கே 12 ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டுட்டு அகே இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 12 ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச், அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த இது வந்து 12 ஸ்டிச்சஸ். இதுதான் நம்ம பேட்டர்ன். ஸோ அது போட்டுடலாம். இப்போது நம்ம ஆரஞ்சு கலர் யார்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 12 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். 12 ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது 12th ஸ்டிச்சில் நம்ம ஒயிட் கலர் யானை இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம க்ரோஷேட் பண்ணும்போது எந்த டிஃப்ரென்சஸும் நமக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூஸாக 12 ஸ்டிச்சஸ்க்கு வந்து சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு ஸ்டிச் 12 ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஒயிட் கலர் யானோட லாஸ்ட் ஸ்டிச் அதில் வந்து நம்ம வந்து ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இப்போ ஒயிட் பேட்டர்ன் மட்டும் எப்படி வரும்னா, டிக்ரிமெண்டல் ஸ்டிச், 12 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் அண்ட் அகெயின் டிக்ரிமெண்டல் ஸ்டிச், இதுதான் பேட்டர்ன். அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச் பண்ணி 12 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த பேட்டர்னோட எண்டில் நமக்கு டோட்டலாக 38 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரோ 17 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 17 ஃபுல்லாகவுமே சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் தான். கலர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். ஃபஸ்ட் இருக்கிற ஆரஞ்சு கலர் பேட்டர்ன் ஃபுல்லாகவுமே 12 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இருக்கிற ஒயிட் கலர் யான் ஃபுல்லாகவுமே 14 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் அண்ட் அகெயின் 12 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் வந்து ஆரஞ்சு கலரில் போட்டு இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். வாங்க 17th ரோ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 12 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் இன் ஈச் ஸ்டிச். ஆல்ரெடி இருக்கிற 12 சிங்கிள் க்ரோஷேட் ஆரஞ்ச் ஸ்டிச்சஸ் மேலேயே நம்ம வந்து 12 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒயிட் கலர் யானை இன்சர்ட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 14 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ரோ தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்டான ரோ. ஸோ கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள், எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒயிட் கலர் யானோட எண்டுக்கு வந்தவுடனே ஆரஞ்சு கலர் யானை இன்சர்ட் பண்ணி 12 சிங்கிள் க்ரோஷேட் இன் ஈச் ஸ்டிச் வந்து போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த ரோவோட எண்டில் நமக்கு 38 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 18th ரோவில் டிக்ரீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எனக்கு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா நான் வந்து 4 ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ண போகிறேன். அந்த பேட்டர்னை நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். அகெயின் இங்கே வந்து ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் வரும், அதுக்கப்புறம் 10 ஸ்டிச்சஸ், அகெயின் ஒரு டிக்ரீஸ், அதுக்கப்புறமா சேம் 4 ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் டிக்ரீஸ், 4 ஸ்டிச்சஸ், டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை தான் நான் இங்கே ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறேன். டோட்டலாக இந்த ரோக்கு எனக்கு 22 ஸ்டிச்சஸ் வரணும். இப்போது நம்ம ரோ 18 லைவாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 4 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ். இந்த பேட்டர்னை நம்ம 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒயிட் கலர் யானை இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்டர்னுக்கு ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச், 10 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ், அகெயின் டிக்ரிமெண்டல் ஸ்டிச். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம ஒயிட் கலர் யான் ஃபுல்லாகவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரோவோட நம்ம ஒயிட் கலர் யானை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து வர எல்லா ரோவுமே நம்ம ஆரஞ்சு கலர் யான்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சில் நம்ம ஆரஞ்சு கலர் யானை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் யானில் நாட் போட்டு நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆரஞ்சு கலர் யானில் 4 சிங்கிள் க்ரோஷேட், ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச். இதை வந்து நான் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த பேட்டர்னோட ஸ்டார்டிங்கில் ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச், அதுக்கப்புறமா 4 சிங்கிள் க்ரோஷேட் போட்டிருந்தோம். ஸோ அதையே தான் நம்ம உல்ட்டா பண்ணி இங்கே போட போகிறோம். 4 சிங்கிள் க்ரோஷேட், அதுக்கப்புறமா ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச். இது வந்து லாஸ்ட்டாக இந்த பேட்டர்னை 2 டைம்ஸ் போட்டு நம்ம இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரோ 18 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரோ 19லேருந்து ஃபுல்லாகவுமே டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இனி இந்த பாடி போர்ஷனை ஃபுல்லாகவுமே நம்ம டிக்ரீஸ் பண்ணி எண்ட் பண்ணிக்கலாம்.
நான் இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஒவ்வொரு ரோவோட பேட்டர்னையும் நான் அந்த ரோவோட கேப்ஷன்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 19th ரோவோட பேட்டர்ன் பார்த்துடலாம். 2 சிங்கிள் crochet ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச், அகெயின் 2 சிங்கிள் crochet ஸ்டிச், அகெயின் ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச். இந்த பேட்டர்னை நான் நெக்ஸ்ட்டு 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு டோட்டலாக 24 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ இந்த ரோவை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இருக்கிற லூப்பில் நான் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச், அகெயின் செகண்ட் லூப்லேயும் இன்னொரு சிங்கிள் crochet ஸ்டிச் அது போட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிறதுல ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச், தேர்ட் லூப்பில் ஃபோர்த் லூப்லேயும் சேர்த்து ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச். ஸோ இந்த பேட்டர்னை தான் நான் அடுத்து வர 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்க போகிறேன். 2 சிங்கிள் crochet ஸ்டிச், ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச். ஸோ இதுதான் நம்ம பேட்டர்ன். இந்த ரோ ஃபுல்லாமே வித்தவுட் எனி கலர் சேஞ்ச் நம்ம ஆரஞ்சு கலர் யார்னில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரோவோட எண்டில் நமக்கு டோட்டலாக 24 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். இப்போது ரோ 20யோட பேட்டர்ன் பார்த்துடலாம். ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச், அதுக்கப்புறமா ஒரு டிக்ரிமெண்டல் ஸ்டிச். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் 8 டைம்ஸ் ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். டோட்டலாக நமக்கு இந்த ரோவோட எண்டில் 16 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். இந்த ஃபுல் டியூட்டோரியல்லையுமே நம்ம இன்க்ரிமெண்டல், டிக்ரிமெண்டல், சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறமா மேஜிக் ரிங் இதை மட்டும் வச்சு தான் ஃபுல் பேட்டர்னையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் எதுவும் போட தெரியல அப்படின்னா நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண எல்லா பிகினர்ஸ் லேர்னிங் ஸ்டிச்சஸையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெங்குவினோட ஐஸ், அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் போட்டு இதை ஃபில் பண்ணிடலாம். இப்போது நான் டாப்லேருந்து கீழே வரைக்கும் 7 ரோஸ் கவுண்ட் பண்ணிக்க போகிறேன். 7th ரோவோட சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 ஸ்டிச்சஸ் லெஃப்ட் அண்ட் 2 ஸ்டிச்சஸ் ரைட் அதை வந்து கால்குலேட் பண்ணி நான் வந்து என்னோடய ஐஸஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஐஸ் சைஸ் 11 mm. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் சேஃப்டி ஐஸஸ். நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட பையிங் லிங்க் உங்களுக்கு கீழே நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரோ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரோ ஃபுல்லாகவுமே நம்ம டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த ரோவில் நான் 8 டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிக்க போகிறேன். இந்த ரோவோட எண்டில் எனக்கு 8 ஸ்டிச்சஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ஃபில்லிங்கை ஸ்டஃப் பண்ணிட்டும் பண்ணலாம், இல்லைனா இந்த லாஸ்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபில்லிங்ஸை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஆனால் லாஸ்ட் ரோ போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபில்லிங்கை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடியே வேணும்னா உங்கள் ஃபில்லிங்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணுங்க. இப்போது நம்ம ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பாலியஸ்டர் ஃபைபர்ஸ். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் காட்டன் மாதிரி தான் இருக்கும். இந்த பெங்குவினுக்கு நமக்கு 100 to 150 grams ஆஃப் ஸ்டஃபிங் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்ஸை உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளே வந்து நல்லா டைட்டாக வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட பெங்குவின் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், அதே மாதிரி பார்க்க பல்ஜியாக தெரியும். லாஸ்ட்டாக இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸை நம்ம டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிமைனிங் இருக்கிற யானை நீங்கள் பெங்குவினோட பேஸில் இன்சர்ட் பண்ணி அதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்ம பெங்குவின் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நமக்கு ரிமைனிங் இருக்கிறது பெங்குவினோட பீக்கும் டெயில் மட்டும்தான். ஸோ அதை எப்படி crochet பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம விங்ஸை crochet பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் விங்ஸ், ஃபெதர்ஸ், ஆண்ட்ஸ் என்ன வேணால் இதுக்கு பேர் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபெதர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபெதர்ஸ் வந்து நமக்கு வந்து வேணும். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். நம்ம மேஜிக் ரிங்கில் 4 சிங்கிள் crochet போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்டெப்ஸ்லேயும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா வர 2 ரோலையுமே சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வர ஃபைனல் ரோவில் நம்ம டிக்ரிமெண்டல் ஸ்டிச்சஸ் எல்லாம் அந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எனக்கு லாஸ்ட் ரோவோட எண்டில் 6 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் வந்து இதில் கிடைக்கும். சேம் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஃபெதரும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஸ்லிப் நாட் போட்டு இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நோஸ் பேட்டர்ன் பார்த்துடலாம். 4 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் என்ன மேஜிக் ரிங் அது போட்டுட்டு ஃபைனலாக ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதோடையே சூயிங்க்கு தேவையான எக்ஸ்ட்ரா யானையும் அதிலே விட்டுருங்க. ஸோ நமக்கு வந்து இப்போது
டாப்லேருந்து 10th ஸ்டிச், அதாவது நம்ம 2 ஐஸ் ப்ளேஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கும் இன்பிட்வீனில் அடுத்த ரோவில் வந்து நம்ம வந்து நோஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம க்ரோஷேட் போடும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம யானை விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த யானை வந்து நான் 10th ரோவில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நோஸ் வந்து எங்கேயுமே ஷேக் ஆகாது. ஸோ நோஸ் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப் அண்ட் ட்ரிக் தான். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு நோஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் வேறு என்ன இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணி சூ பண்ணிங்க அப்படின்னாலும் அது வந்து புஷ் ஆகாமல் ஒரே இடத்துல வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நோஸை நல்லா செக்யூர்டாக சூயிங் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மெயின் பாடி பார்ட்டில் இன்சர்ட் பண்ணி அகெயின் நோஸில் அப் அண்ட் டவுன் மெத்தடில் சூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கும். ஃபைனலாக நம்ம ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு யானை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த யானோட இந்த யானையும் இன்சர்ட் பண்ணி ஒரு நாட் போட்டு அது ரெண்டையும் இந்த பாடி பார்ட்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி ஹைட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம பெங்குயின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பெங்குயினோட விங்ஸை வந்து அட்டாச் பண்ணிடலாம். டாப்லேருந்து 12th ரோ, கரெக்டாக 12th ரோவோட ஹிப் சைடில் நான் வந்து இந்த விங்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ விங்ஸோட சூயிங் மெத்தடை நான் இதில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் சூ பண்ணுங்கள். நான் இங்கே ஒயிட் கலர் அக்ரலிக் யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா பிளாங்கி யான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அக்ரலிக் யானில் பண்ணாவே இது வந்து ஸ்டேபிளாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணி நிற்கும். ஸோ நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணிங்கனாலும் சேம் மெத்தட் ஆஃப் சூயிங்கை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஜென்ரலாக இந்த மெத்தட் ஆஃப் சூயிங்கில் நமக்கு அக்ரலிக் யான் வந்து எங்கேயாவது தெரிஞ்சிருமோங்கிற வந்து ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த மெத்தட் ஆஃப் சூயிங்கில் நமக்கு அக்ரலிக் யானை யூஸ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி எங்கேயுமே தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் சூயிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி எடுத்து ஒரு நாட் போட்டு நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஹைட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம பெங்குயினோட ஃபைனல் லுக். நான் இந்த பெங்குயினில் ஃபீட் அட்டாச் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஃபீட்டோட மெஷர்மெண்ட் அண்ட் பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பெங்குயின் விட கொஞ்சம் பெரிய சைஸ் பேட்டர்னை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம இப்போ யூஸ் பண்ண பேட்டர்னை வச்சு க்ரியேட் பண்ண பெங்குயின்ஸ் தான் இதெல்லாம். Hope you all like this video. Please do subscribe and thanks for watching.